ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு எள்ளு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அச்சில் செய்கிற இந்த டிசைனை நம்ம இன்றைக்கி கையால் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு கப் பச்சரிசி மாவு, சாதாரணமாக வீட்டில் நம்ம ரெடி பண்ண மாவு தான். கூட கொஞ்சம் உப்பை சேர்த்துக்குங்க. கொழுக்கட்டை சாஃப்டாக வாரதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நான் இன்றைக்கி வறுக்கலை. மாவு வறுக்காதால் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வராதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெந்நியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா வெந்நியும் சேர்த்துக்காதீங்க. சில மாவு உங்களுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கும், சில மாவு உங்களுக்கு கம்மியாக தான் தண்ணி எடுத்துக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெந்நியில் நல்லா கொதிக்க வச்ச வெந்நியில் பண்ணுறதுனால உங்களுக்கு மேல் மாவு காயாமல் ரொம்ப நேரம் கொழுக்கட்டை சாஃப்டாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் எடுத்த தண்ணியில் எனக்கு இவ்வளோ தண்ணி மிச்சமாயிருக்கு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் இன்றைக்கி எள்ளில் பண்ண போகிறேன். 50 கிராம் எள் எடுத்து இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 100லேருந்து 125 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து, அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, அதை நம்ம கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். லேசாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற எள்ளை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம், ஹார்டாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி மூடி போடுறதால ட்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது மாவு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். உள்ளங்கையில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்குங்க, மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பெருவிரலை வச்சு இந்த மாதிரி சென்டரில் பாதுஷாக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 4 விரலை வச்சு நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறோம். நம்ம பச்சரிசி மாவில் வறுக்காமல் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மேல் மாவு வெடிக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை உள்ளங்கையில் வச்சு நீங்கள் பூரணத்தை வைங்க. இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு 2 கையையும் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய விரல் அழுத்தி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. திரும்ப ஒரு பெரிய விரல் அழுத்தி மடிப்பு மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த டிசைன் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி மடித்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அச்சு இல்லாமலே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கையினால் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு கவரில் எண்ணெயை தடவிக்கோங்க. கொழுக்கட்டை மாவை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பூரணத்தை வச்சுக்குங்க. இப்போ இந்த கவரை உள்ளங்கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வர மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ஷேப் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பெரிய விரலை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வரும். பிகினர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அச்சு இல்லாமலே நம்மளுக்கு
நல்ல டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிடிச்ச எல்லா கொழுக்கட்டையையும் இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு ஒரு ஈர துணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வறுக்காத மாவில் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.